பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடவும் ஆவியானவரும் ஆம் என்று திருவுள்ளம் பட்டுகிறார் என்று சொல்லிட்டு. ஆமீன். என்னவா, கர்த்தருக்குள்ள மரிக்கிறவங்க பாக்கியவான்களாம். ஏன்னா அதுல போட்டு பாருங்களேன், நம்ம எல்லாருமே இப்போ கர்த்தருக்குள்ள, நம்ம இங்க பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள்ள வாழ்ந்து நம்ம எல்லாரும் நோக்கம் என்ன? ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோட கூட பரமேறி அவருடன் கூட நித்திய ஜீவன் அடைந்து அவரோட கூட நம்ம வாழ போறோம் இல்லைங்களா? பரலோகத்துல போய் இருக்க போறோம். சோ கர்த்தருக்குள்ள மரிக்கிறவங்க பாக்கியவான்கள். ஏன்னா அதுக்காக பிரயாசப்படுற அந்த பிரயாசங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன நன்மைகள், இப்ப நம்ம பூமியில என்னென்ன காரியங்கள் செய்யறோமோ அது அந்த நன்மை விதைத்தா நன்மையை புசிப்போம், தீமைனா அதுக்கேற்ற பலன். சோ எந்தெந்த கிரியைகள் நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த கிரியைகள் நம்மளோடு கூட வருமா, போகும், கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுள்ளம் பட்டுகிறார். சோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரணம் அடையிறவன் நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். ஏன்னாக்க நம்மளுக்கு நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு, நித்திய லோகம் ஒண்ணு இருக்கு, அங்க தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்க போறோங்கிற அது நிச்சயம் இருக்கு. ஆமீன். சோ இப்பயும் நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் சில தவறுகள் செஞ்சுட்டேன்னா இப்பயே ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாய் செஞ்ச தவறுகளுக்கு பாவங்களுக்கெல்லாம் அறிக்கையிட்டு நீ அந்த பாவம் செய்யாதபடிக்கு நன்மையானவர்களை செய்து நம்ம அதை பிரயாசம் படுறச்சு அவரோட கூட நிதிரை அடைச்சு அந்த பிரயாசத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வருது. அது மாத்திரமில்லை, நம்ம என்ன நன்மைகள் செய்யறோமோ அந்த கிரைகளை நம்ம கூட வரும். அதுக்கான பல நிச்சயமா ஆண்டவர் நமக்கு தருவார். இங்கேயும் தருவார், பரலோகத்திலும் தருவார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே மரணம் அடைவர்கள் பாக்கியவான்கள் என்று இருக்கிறாஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல விதமான கிரியைகள் செய்ய, நல்ல கனிகள் கொடுக்க ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த கிரியைகளை எங்களோடு கூட வருமே. ஆண்டவரே, கனி கொடாத மனம் வெட்டுண்டு நரகத்தில் தள்ளப்படுமே. ஒவ்வொரும் கனி கொடுத்து நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துக்குள்ளாக மறிக்க ஆண்டவரே பாக்கியவான்கள் பாக்கியவாதிகளாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தரும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.